சபரிமலையில் பக்தர்களுடைய வருகை அதிகரித்துள்ளதால் சன்னிதானம் பெரிய நடைபந்தலிலிருந்து மரக்கூட்டம் வரை பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இத்தொடர்பான முழு விவரம். தற்போது பனிக்காலம் என்பதால் சபரிமலையில நல்ல ஒரு குளிர் அனுபவப்படுகிறது. இந்த நிலையில தான் குடி தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய, அதாவது தொற்று நோய் பரவக்கூடிய வாய்ப்புள்ள காரணத்தினால சபரிமலையில வரக்கூடிய பக்தர்கள், அதாவது சுவாமி தரிசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா தேவஸ்தானம் போர்டு சார்பில் மூலிகை கலந்த குடிநீர் கடந்த 2-3 நாட்களாக வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு காலையிலிருந்தே சுவாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிக அளவு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பெரிய நடைப்பந்தல்ல இருந்து மரக்கூட்டம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது நாளைக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை நாள் என்பதால் இதே போல கூட்டம் அதிக அளவுல வரக்கூடும் என்ற காரணத்தினால அதற்கு ஏற்ற வகையில பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா சபரிமலையை பொறுத்த வரைக்கும் தற்போது உள்ள சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், அதாவது சுவாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் கூறக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மகர விளக்கு ஜோதி தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவு இருக்கக்கூடிய காரணத்தினால பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது சுமார் ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் இந்த காத்திருப்பு என்பது தொடர்ந்து காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில வரக்கூடிய 14ஆம் தேதி மகர ஜோதி தெரிய இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பூஜை நடைபெறக்கூடிய காரணத்தினாலும் பக்தர்கள் வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் பல்வேறு துறை சார்ந்த, அதாவது தேவஸ்தானம் போர்டு சார்பிலையும் அதே போல காவல்துறை சார்பிலையும் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடைய தலைமையில கூட்டம் நடைபெறுகிறது, ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்து திரும்பும் வகையில நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.